அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு சரியாக நாம் எல்லாம் 8வது தராவியை தொழுவதற்கு நாம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 7 தராவியை முடிச்சிட்டோம். 7வது நோன்பு நம்ம இன்ஷா அல்லாஹ் வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு அல்ஃபா மர்ரா அல்ஹம்துலில்லாஹ். அது மாதிரி 8வது தராவியை தொழக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கப்பட்ட ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால், நபி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய உயர்வு நமக்கு அல்லாஹ் தஆலா வழங்குகின்றார். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். நபி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உயர்வுன்னு சொன்னால், நம்ம ஹஜ்ஜுடைய நேரத்தில் பார்த்தோம் பூராவுமே அவங்களுடைய உயர்வு தான். குர்பான் கொடுக்கறதுலேருந்து இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம், ஹாஜராமா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் முதல்ல பள்ளிவாசலை கட்டி உலகத்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வை தந்தாங்க, கண்ணியத்தை தந்தாங்க, முஸ்லீம்னு பேரை வைத்தாங்க. அது மாதிரி ஹஜ்ஜு பெருநாள்னு சொன்னாலே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய பூரா உயர்வு தான். அது மாதிரி நம்முடைய தொழுகையில சலாம் இப்ராஹிம் சலாத்துன்னு சொல்லக்கூடிய அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா இப்ராஹிம், யா அல்லாஹ் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தாருக்கு நீ ரஹ்மத் செய்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு ரஹ்மத் செய்வேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு துவா சலாத்து இப்ராஹிம் மிகப்பெரிய சலவாத்து. இந்த தொழுகையில் அல்லாஹ் தஆலா உயர்வான ஒரு இடத்துல வச்சிருக்கிறான். இது மாதிரி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வரலாறு உயர்வை சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட உயர்வு இந்த 7வது தராவியா யாரெல்லாம் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய உயர்வை தரலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு உலக முஸ்லிம் எல்லோருக்கும் அந்த 8வது தராவியா இன்றைக்கு நம்ம தொழக்கூடிய தராவியோடைய அவ்வளோ சிறப்பு அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த தராவியாவை உலக முஸ்லிம் எல்லோரும் மக்கா மதீனாவில் எல்லாம் ஏராளமான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் அந்த தொழக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது கண்குள்ளா காட்சியாக இருக்குது. தமிழ்நாட்டில் 8000 பள்ளிவாசல் எல்லோரும் தொழக்கூடிய அந்த தராவியுடைய காட்சி மிகப்பெரிய அல்லாஹுடைய மிகப்பெரிய ரஹ்மத்தாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த தொழுகை நம்ம கடைசி வரைக்கும் தொழுது அந்த எல்லா உயர்வும் நம்ம அடையக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தருவானாக. ஆமீன். இன்னைக்கு அந்த ரஹ்மத்தான அந்த 10உடைய சிறப்பு தான் பார்க்க போகிற முடிய கடைசி வரும் பாருங்க. எல்லோரும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது 10உடைய ரஹ்மத்தான் அந்த 10 அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அல்லாஹுடைய காருண்யம், அல்லாஹுடைய கிருபை, அல்லாஹுடைய மிகப்பெரிய அந்த ரஹ்மத்தான் அந்த 10உடைய எல்லா சிறப்புகளையும் வழங்கக்கூடிய தௌஃபீக்கை வல்லவன் அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருள்வான். ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். வகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ரஹ்மத்தான 10 நமக்கு இப்போது அல்ஹம்துலில்லாஹ் 7 நோன்புகளை நமக்கு தந்து விட்டான். இனி கொஞ்ச நாளில் ஒரு 2-3 நாளில் ரஹ்மத்தான 10 நம்மை விட்டு விடைபெற செல்ல இருக்கிறது. அந்த ரஹ்மத்தான அந்த 10உடைய 10 ரஹ்மத்துகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்குன்னு சொன்னால் இந்த 10 விதமான நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களே அது நம்ம கடைபிடித்திருந்தால் தான் நமக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரங்களாக ஆக முடியும். எனவே தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அல்லாஹ் நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முதலாவது 10 ரஹ்மத்துடைய 10 இருக்கிறது. அவ்வலுஹு ரஹ்மத்துன் வௌசத்துஹு மஃபிரத்துன் வஆஃபிருஹு இத்துகு மினன் நார் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது 10உடைய ரஹ்மத்துடைய மாசத்தை நம்ம எல்லாம் 10வது நாளில் நாம் எல்லாம் 10 நாளை எதிர்பார்த்து கொண்டு ரஹ்மத்தான நாட்களை எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரஹ்மத்தெல்லாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட முதலாவது சிறப்பு நாம் செய்யக்கூடிய அமல் ரஹ்மத்துடைய முதலாவது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னமல் அமல் பின்னியா. நம்ம எதை செஞ்சாலும், ஒரு சிறிய அமல் செஞ்சாலும், 2 ரக்காத் தொழுதாலும், ஜக்காத்து கொடுத்தாலும், தர்மம் பண்ணாலும்,
நம்ம எது நல்லது செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காகவே செய்வது. இன்னமல் அமாலும் பின்னியா, நம்ம நிய்யத்தை பொறுத்து அல்லாஹ்வுடைய கூலி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்குன்னு சொன்னால் நம்முடைய அனைத்து செயல்களிலும் இஹ்லாஸ் இருக்கணும். தூய்மையான எண்ணம், அல்லாஹ்வுக்காகவே செய்கிறேன், அல்லாஹ்வுக்கே நான் செய்யக்கூடிய அமல் நான் அல்லாஹ்வுக்காகவே செய்யணும் சொல்லி தூய்மையான எண்ணம் இருக்கணும். இதுதான் முதலாவது நம்ம ரஹ்மத்துடைய அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைப்பதற்கு முதலாவது ஷரத்தா இருக்குது. ரஹ்மத்தான பத்தில் முதலாவது இஹ்லாஸான எண்ணங்களோடு நம்ம அமல் செய்யணும். ஒன்று. ரெண்டாவது, நாம் செய்யக்கூடிய அமல்களில் ரஹ்மத்து கிடைப்புன்னு சொன்னால் இருகம் மண்பில்லறது ஜெமியா, உலகத்தில் அனைத்து பொருட்களுக்கும் நம்ம ரஹ்மத்து காட்டணும். ஒரு நாய், ஒரு கோழி, ஒரு ஆடு, இதுக்கெல்லாம் ரஹ்மத்து காட்டணும். ஒரு விபச்சாரியான ஒரு பெண்ணு ஒரு நாய்க்கு அந்த தண்ணீர் தாகத்தினால மண்ணை நக்கிட்டு இருந்துதான். அப்போ உடனே அந்த விபச்சாரம் செஞ்சுதான் சேலையை விட்டு தண்ணி எடுத்து நாய்க்கு குடிச்சாங்க, ரஹ்மத்து காட்டுச்சு. அதனால் அவ்வளோ மிகப்பெரிய நரகவாதியை அந்த அல்லாஹ்வுடைய படைப்புக்கு இறக்கம் காட்டினால அல்லாஹ் சொர்க்கம் கொடுத்துட்டான்னு ஹதீஸ்ல பார்க்குறோம். அது மாதிரி ஒரு பூனை கட்டி வச்சு இறக்கம் காட்டாதனால, தொழுகக்கூடிய ஒரு பெண்மணி பூனைக்கு இறக்கம் காட்டாதனால அந்த பெண்மணிக்கு நரகம் கிடைச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் இரகம் மம்ஃபில்லாலும் ஜெமியா, உலகத்துள்ள அனைத்து பொருட்களுக்கும் நம்ம இறக்கம் காட்டணும்னு சொன்னால் இரகம் மம்ஃபிஸ் சமா, அல்லாஹ் வானத்துள்ள நமக்கு இறக்கம் காட்டுவோம். நம்ம ஒருத்தருக்கு இறக்கம் காட்டினா தான் அல்லாஹ் நம்ம மீது இறக்கம் காட்டுவோம். அந்த மாதிரி அந்த இறக்கத்தினுடைய சிந்தனை நமக்கு எப்போது இருக்கணும். நமக்கு முதல்ல இறக்கக்கூடிய சிந்தனை, நமக்கு இறக்கப்படணும். எல்லா படைப்பினுக்கும் நம்ம இறக்கப்படுறோம். என்னென்ன படைப்புக்கு என்னென்ன மரியாதை செய்யணுமோ அந்த கண்ணியம் செய்யணுமோ அதை செஞ்சால் அது இறக்கப்பட்டால் அல்லாஹ் நம்ம மீது இறக்கம் காட்டுவான். ரெண்டாவது சிறப்பாக இருக்குது இந்த ரஹ்மத்துடைய பற்றி ரெண்டாமத்துடைய விஷயமாக இருக்குது. மூணாவது, நம்ம ரஹ்மத்து கிடைக்குன்னு சொன்னால் அத்தீவுல்லாஹ் வாத்தீ ரசூல், அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து செயல்களையும் நம்ம பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வையும் நம்ம பின்பற்றணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் நம்ம பின்பற்றணும். இப்படி பின்பற்றி அழகான முறையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சது சஹாபா பெருமக்கள் பின்பற்றினாங்க, சஹாபா பின்பற்றின மக்கள் தாபிகள் பின்பற்றினாங்க. இப்படியே நம்ம வளவழியாக இந்த கல்வி ஞானம் அப்படியே நம்ம பின்பற்றி நம்ம வரக்கூடிய அந்த பின்பற்றுது இறக்கப்பட்டு நம்ம அதை செய்யணும்னு சொன்னால் அல்லாஹ் நம்ம மீது இறக்கம் காட்டுகின்றார். மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், அல்லாஹ் நமக்கு இறக்கம் காட்ட வேண்டும் என்று சொன்னால், ரஹ்மத்து கிடைக்கணும்னு சொன்னால், நம்ம இந்த ரமதானை எவ்வளோ பெரிய பள்ளியெல்லாம் நிரம்பி வடிகிறது. தொழுகைக்கு பள்ளிவாசல் இடமே இல்லை. நோம்புல தான் பள்ளிவாசலை மேலே கட்டணும் என்று நிர்வாகியை ஆலோசனை செய்வாங்க. அந்தளவுக்கு கூட்டம், மிகைத்த கூட்டம் வரக்கூடிய தொழுகை அல்ஹம்துலில்லாஹ் வரணும், அப்படித்தான் இருக்கணும். அப்போ அந்த தொழுகை நோம்புக்கு பிறகு நம்ம விடாமல் தொழுகணும். ஐவேளை தொழுகை நம்ம விடாமல் தொழுதாதான் அல்லாஹ்வுடைய நம்ம மீது ரஹ்மத்து பண்ணுவான், ரஹ்மத்து கிடைக்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து பரக்கத்து நம்ம அடையணும்னு சொன்னால் நம்ம வாழ்நாளில் ஐவேளை தொழுகைகளை தொழுது அவனுக்கு நன்றி செலுத்தக்கூட நம்ம ஆயிடணும். நோம்புக்கு மட்டும் தொழுகக்கூடிய தொழுதுட்டு அடுத்த வருஷம் நோம்பு நம்ம பார்க்கலான்னு சொல்லி விட்டுறக்கூடாது. நம்முடைய ரஹ்மத்து கிடைச்சது, ரஹ்மத்து எப்போதும் கிடைக்கணும், ரஹ்மத்துக்கு நம்ம சொந்தக்காரன் ஆகணும்னு சொன்னால் ஐவேளை இமாம் ஜமாத்தோடு நம்ம தொழுது அந்த கடமையை நிறைவேற்றுவோம். அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்க அந்த அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த தொழுகையை நிலைநாட்டலன்னு சொன்னால் ரஹ்மத்து கிடைக்காது. அவனுடைய காருண்யம் கிருபை நம்ம மீது பொழியாது. எனவே நம்ம என்ன செய்யணும், தொழுகையை இறுதி வரையிலையும், இறுதி மூச்சு வரையிலையும் அல்லாஹ் எங்களுக்கு தொழுகின்ற பொழுதே எங்களுடைய மூச்சை மௌத்து ஆக்கக்கூடிய பாக்கியத்தாடா அல்லாஹ் நம்ம துவா செய்யணும். அதுவரை நம்ம தொழுகை விடாமல் தொழுகணும் இன்ஷா அல்லாஹ். அது நாலாவது விஷயமா இருக்குது. ஐந்தாவது, வாக்கிமு ஸலா வாத்து ஸக்கா, தொழுதா மட்டும் பத்தாது, ஜக்காத்துகளை கொடுக்கணும். ஜக்காத்து லட்சத்துக்கு 2% கணக்கிட்டு நம்ம எல்லோரும் இருக்கவங்க பூராமே ஜக்காத்து கொடுத்தா உலகத்திலே ஏழையே இருக்க மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு இந்த ஏழை எளியோர் பெருத்து கொண்டு இருக்கிறாங்க. ஏழையை பார்க்குறோம், அவங்க வெறும் கஷ்டப்படுறாங்க. சில ஊர்களில் சாப்பாடே இல்லாமல் தவிக்கிறாங்கன்னு சொன்னால் காசா மக்கள்லாம் போன்ற மக்கள் எல்லாம் மிகவும் எதுவுமே இல்லாமல் நம்ம வீடியோகளை பார்த்தோம். சோசியல் மீடியாக்களில் அவங்க அந்த தட்டை கொண்டு வரதும், மண்ணை சாப்பிட்றதும், தண்ணி குடிக்கிறதும், மண்ணை தட்டில் உள்ளதை வலித்து சாப்பிட்றதெல்லாம் பார்த்தா நம்மெல்லாம் வயிறு எரியுது. அப்போ அவ்வளோ கோடீஸ்வர நாடுகள்லாம் இருக்குது, அரபி நாடுகள் இருந்தும் அது கவனிக்காமல் விட்டதுனால அந்த நாடு அவ்வளோ பின்தங்கி வறுமையை சந்திக்கின்றார்கள். எனவே
உலகத்துள்ள முஸ்லீம்கள் எல்லோருக்கும் கரெக்டான ஜக்காத்துகளை கொடுத்தா யாருமே ஏழையே இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த ஜக்காத்து வக்கீமுசலா வாத்து ஜக்கா, தொழுகை நிலைநாட்ட மாதிரியே கடமை மாதிரியே ஜக்காத்தும் கடமை, ஜக்காத்து கடமை மாதிரியே தானம் தர்மம் கடமை. எல்லோருக்கும் கேட்கக்கூடியவங்க எல்லோருக்கும் இந்த ரம்ஜானில் வாரி காற்றை போன்று கொடை கொடுத்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓட்டு காற்றை போன்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க நோன்பு ரொட்டி வச்சுருந்தாங்க. அந்த ஒரு பசியாளி ஒரு ஏழை வந்தாங்க, அந்த ரொட்டியும் தூக்கி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு நோன்பு இருக்கிறதுக்கு இருக்குதா இல்லையான்னு பார்க்கல, ரொட்டி கொடுத்துட்டாங்க. ரொட்டி கொடுத்த உடனே அவங்களுக்கு நோன்பு இருக்கிறதுக்கு முதன்முறையாகி பைத்துல் மாலிருந்து மிகப்பெரிய பொருள் வருது. அல்லாஹ் கொடுத்த பறக்கத்தினால அந்த பொருள் மிகப்பெரிய புதையும் பொருள் அவங்க கொண்டு கொடுக்குறாங்க. அதை அப்படியே போர்வையை பொத்தி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்வாங்க, ஏழைகள் எல்லோரும் வர சொல்லுவாங்க. எல்லோரையும் வர சொல்லி நீங்கள் தேவையுள்ளதெல்லாம் எடுத்துங்கன்னு சொல்லி கையை போட்டு அப்படியே எடுப்பாங்க. அப்படியே எல்லாம் கொடுத்து விட்டு கடைசியில் நோன்பு இருக்கும்போது அவங்களுக்கு எதுவுமே இல்லை. அப்போ தான் கேட்பாங்க, என்னங்க இவ்வளோ உங்களுக்கு பொருளாதாரம் பைத்துல் மாலிருந்து குவியலாக அவங்களுக்கு தர்மம் தானமாக கொடுக்கப்பட்டாங்க, சமானமாக வழங்கப்பட்டது, எதுவுமே எடுத்து வைக்கிறவங்களுக்கு ஒன்றுமே இல்லையா என்று சொல்லும் போது நமக்கு அல்லாஹ் கொடுப்பான். எந்த தான தர்மங்களே அவங்க எவ்வளோ அவனுங்கமாக நம்ம உதவி செய்யறதுக்கு முடியாது. எனவே தாய்மார்களே சகோதரர்களே, தான தர்ம கொடைகளை ஜக்காத்துகளை கொடுத்துட்டே வந்தால் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும். 5வது 6வது குர்ஆன் நமக்கு இறங்கப்பட்ட ஒன் நஸ்ஸிலு குர்ஆன் மாஹுவ ஷிஃபா ரஹ்மத்துல் மூமின். இந்த குர்ஆனே மிகப்பெரிய நமக்கு ஒரு நோய் நிவாரணமாக அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அது மாதிரி நோம்பு நாளில் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த குர்ஆனை தந்தான். அந்த குர்ஆனை வருவதற்கு லேத்துக்கிறதுக்கு நோம்புக்கு எல்லாம் காரணம் அந்த குர்ஆன் தான். அந்த குர்ஆன் தான் எல்லா சஹாபா பெருமக்களும் ஓதிட்டே இருப்பாங்க. நோன்பு வச்சுட்டு குர்ஆனை முடிச்சுட்டே இருப்பாங்க. குர்ஆன் தான் அவங்களுக்கு நோன்பு வைக்கிறது, குர்ஆன் ஓதுறது. அப்போ அந்த குர்ஆன் அதிகப்படியான முறையில் குர்ஆனை ஓதிட்டே இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நமக்கு கிடைக்கும். இந்த 10 ரஹ்மத்துடைய 10 நாளுடைய ரஹ்மத்து 10 சிறப்பு நம்ம அழகான முறையில் நம்ம எல்லாம் விளங்கி செஞ்சோம்னு சொன்னால் நம்ம ரஹ்மத்துக்கு சொந்தக்காரங்களாகும், அல்லாஹ்வுடைய கிருபைக்கு உள்ளவங்களாக நான் ஆயிடுவோம். குர்ஆனை ஓதனம். 6வது 7வது நம்ம தௌபா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதீ தௌபா மின் குல்லி தம்பி வஹதியத்து வ தூபு இலைஹி. தௌபாக்களை நம்ம அதிகப்படுத்திட்டே இருக்கணும். ஏன்னா தௌபா இல்லாமல் நம்ம யாரும் சொல்ல முடியாது. இஸ்திக்ஃபார் தௌபா, இந்த தௌபாவின் மூலமாக நமக்கு எல்லா ரஹ்மத்தும் அல்லாஹ் தான் தருவான். எனவே தான் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிலிருந்து நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து எல்லா நபிமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தௌபாவை கேட்க சொல்லி நமக்கு படிப்பினை செஞ்சு சொல்லி தந்தாங்கன்னு சொன்னால் அந்த தௌபாவில் அவ்வளோ ரஹ்மத்து அல்லாஹ்வுடைய கிருபை இருக்குது. அல்லாஹ்வுடைய கிருபை ரஹ்மத்து நம்ம மீது இறங்கணும்னு சொன்னால் தௌபாவை நம்ம அதிகப்படுத்திகிட்டே இருக்கணும். 7வது 8வது பொறுமை. வாழ்க்கையிலே பொறுமையை நம்ம கடைபிடிக்கணும். பொறுமையில தான் நம்ம அல்லாஹ்வை பார்க்க முடியும். பொறுமையில சபுர் ஜன்னா, சபுர்லாம் பொறுமையெல்லாம் ஜன்னத்து கிடைக்கும். இப்போ நம்ம என்னதான் அல்லாஹ்வுடைய சோதனை வந்தாலும் அந்த பொறுமையான முறை அல்லா இடத்துல உதவி கேட்டு அதை நம்ம சாதிப்பது, இதுதான் ரஹ்மத்துக்கு காரணமாகும். 7வது 8வது நோயாளிகளை சந்திப்பது அவ்வளோ பெரிய ரஹ்மத்துக்கு கிருபைக்கு காரணமாயிருக்கு. நோயாளிகள் துவா செய்து துவா கபூலாகவும் நம்ம நோயாளியை பார்த்து நம்ம போகின்ற பொழுது மலக்குமார்கள் நமக்கு அவனை துவா செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய இரக்கம், ரஹ்மத்து, காருண்யம், அல்லாஹ்வுடைய அந்த முதலாவது 10 ரஹ்மத்து நம்ம மீது அல்லாஹ் பொழிகின்றான். 8வது 9வது நம்ம அனைவர்களுக்கும் உலக முஸ்லிம்கள் எல்லோருக்கும் துவா செய்வது. நமக்கு மட்டும் துவா கேட்பது பத்தாது. நம்ம துவா செய்கின்ற பொழுது நம்முடைய உலக முஸ்லீம்கள், நம்முடைய சொந்த பந்தக்காரர்கள், நம்முடைய மனைவி மக்கள், பெற்றோர்கள், நமக்கு அனைவர்களுக்கும் துவா செய்யணும். உள்ளுக்கும் வச்சுமாய் அது மாதிரி கபராளிகளுக்கும் அனைவருக்கும் துவா செய்யணும். இப்படி அனைவர்களுக்கும் துவா செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நமக்கு கிடைக்கும். 10வது மிக முக்கியமானது, நம்ம எல்லாம் வாழ்க்கையிலே எல்லோருக்கும் சில அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு வாழுவது. கோபப்படுகின்ற பொழுது நமக்கு திடீர்னு ஒரு கடன் வாங்கியிருப்பாங்க, கொஞ்சம் லேட்டாகும். அல்லாஹ்வோட கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது. நமக்கு திடீர்னு மனைவி மக்கள் இடத்துல கோவப்படுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, நம்ம அடிக்காமல் இருப்பது, மனைவியை அடிப்பது, பெற்றோர்களை அடிப்பது, அட்ஜஸ்ட்மெண்ட்டே இல்லாத வாழ்க்கை வாழ அவங்களுக்கு கிருபை செய்வது. ஏதாவது தப்பு செய்கிறாங்க, நம்ம கிருபை செஞ்சு வாணிங்க செஞ்சு விடுறது. மனைவி ஏதாவது பிடிக்காத செஞ்சாங்க, அவங்கள நம்ம மன்னிச்சு விடுவது, பெருந்தன்மையை விடுவது. நம்மளுடைய பெற்றோர்கள் நமக்கு ஏதாவது தீங்கு செஞ்சாங்க, அவங்களுக்கு அல்லாஹ்வுக்கு வேண்டிய கிருபைப்படுவது. இப்படி அனைத்து நண்பர்கள், நமது மஹல்லாவாசிகள்
நம்ம கொடுக்கல் வாங்கல நிலுவையில் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கறது, அது மாதிரி தூக்கத்தில் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கறது, பணங்காசு லாபத்தில் கொஞ்சம் நம்ம கிருபை செஞ்சு சரியான ஒரு லாபத்தை எடுத்து கொடுப்பது, அதையும் லாபம் பார்க்காம நமக்கு ஒரு சராசரியான ஒரு லாபத்தை பார்க்கறது. இந்த மாதிரி அனைத்து விஷயத்திலையும் அட்ஜஸ்ட் பண்ணும் கிருபை நம்ம மக்களிடத்தில் படுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இருக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த 10 விஷயம் இப்போ பார்த்துட்டோம். நாம் செஞ்சால் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான இந்த 10 நாள் ரஹ்மத்து பெற முடியும். அப்படிப்பட்ட அனைத்து இந்த விஷயங்களையும் அறிந்து இறுதி 10 நம்மலாம் இருக்கிறோம். இறுதி 10 நம்மளிருந்து இனி ஒரு 3 நாளை விட இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மத்திகி யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளனே, எங்களுக்கு நீ கிருபை செய்வாயா. அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மத்திகி யா அர்ஹமர் ராஹிமீன். கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளனே, எங்கள் மீது நீ கிருபை செய்வாயா என்று நம்ம அதிகமாக பிரார்த்தனை புரிந்து கொண்டே இருப்பது. இந்த செயலெல்லாம் 10 விஷயத்தை பார்த்து நம்ம வாழ்க்கையில் கடைபிடித்து இந்த ரமதானுடைய 10 தினத்துடைய ரஹ்மத்தான் இந்த 10 அடையக்கூடிய சௌபாக்கியத்தை உலக முஸ்லிம்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.